அருமை சகோதரர் விசால் தெருநாயி செத்து போகுது கேரளாவில் கொள்றாங்கன்றாரு. ஆந்திரால காட்டுல விறகு கூலிக்கு விறகு வெட்ட போனவனே 20 பேரை சுட்டான். ஒரு உண்ணாவிரதம் பண்ணல, ஒருத்தனும் கட்டல. மாட்டை கொள்ளாதனாங்கிறான், மனுஷனை கொண்டதுக்கு பேசுறான்னா பேச மாட்டேங்கிறான். ஒரு பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட்னு சொல்லக்கூடாது, ஒரு பெட்டிஷன் எல்லாரும் சேர்ந்து கூடியிருக்கோம். அதாவது கேரளா மாநிலத்தில் வந்து தெருநாய்கள் கொல்லப்பட்டது, சட்டப்படி அது குற்றம். ஸோ நாங்கள் எல்லாரும் as டாக் லவர்ஸ், as அனிமல் வெல்ஃபேர் ஆக்டிவிஸ்ட் நாங்கள்லாம் கூடி வந்து ஒரு விண்ணப்பம், ஒரு பெட்டிஷனாக வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க போகிறோம், டு ஸ்டாப் த கில்லிங் ஆஃப் ஸ்ட்ரே டாக்ஸ். இது வந்து எல்லாருக்கும் தெரியும் கேரளா மாநிலம் எவ்வளோ ஒரு சிறந்த மாநிலமாக இருந்திருக்கு. வி ஆல் லவ் கேரளா ஆஸ் அ ஸ்டேட். ஒரு லிட்ரஸின்னு பொறுத்த வரைக்கும் கேரளா இஸ் நம்பர் 1 இந்த கண்ட்ரி. அண்ட் எங்களுக்குள்ளேயே நிறைய மலையாளி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் வந்து we are all together trying to show our voice, trying to voice it out that killing is not a solution. கொல்றது வந்து சட்டப்படி குற்றம்னு ஒரு சட்டமே இருக்கு. ஸோ அதை நோக்கி அந்த அடிப்படையில் நாங்கள்லாம் வந்து ஒரு பெட்டிஷன் சைன் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ தெருநாய்கள் வந்து கொல்லக்கூடாது, அதுக்கான நிறைய காப்பாற்றுறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது வேக்சினேஷன் இருக்கு, ஸ்டெரிலைசேஷன் இருக்கு, பர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் பயன்படுத்தாமல் கொல்றது வந்து அது நல்லது இல்லைன்றது எங்களோட ஒப்பீனியன். நாங்கள் அது வந்து வாய்ஸ். நாய்களுக்காக வருத்தப்படக்கூட பல பெருமக்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். நாதியற்ற இந்த தமிழன் செத்தால் ஒருத்தனும் இல்லை.